ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? Today will be near a star which is east of the stars near which is yesterday. However, on June 28 we will see a change. So இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் வந்து ஈஸ்ட்வர்டில் இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 28 டேஸ்க்கு அப்புறம் இட் இஸ் மூவ் another டைரக்ஷன். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தட் மார்ஸ் would appears to move west rather than its normal eastward motion. So this reversible direction of the planets is called retrograde motion அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லுவது தமிழில் பார்த்தீங்கன்னா பிற்போக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாஸ் வந்து அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. மோடி பார்த்தீங்கன்னா ஒரு சம் பீரியட் ஆஃப் டைமில் வெஸ்ட் டு ஈஸ்ட் போகும்போது இட்ஸ் a retrograde motion. If we continues to observe on August 20, once again the mass would appears to move the direction against usual eastward motion the celestial sphere. Usually Jupiter in the brightness than Mars. However, around the period of retrograde motion of the Mars was much brighter than other times, even brighter than Jupiter. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் தான் வந்து ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். பட் இந்த ரெட்ரோகிரேட் மோஷனில் வரும்போது மார்ஸ் வந்து ஜூபிட்டரை விட பிரைட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா other planets also exhibit number of puzzling behavior. Venus and the Mercury always appeared very close to Sun and hence never appeared in the mid sky. The brightness of Jupiter also varied again when it exhibited retrograde motion. For example, in 2018 Jupiter reversed in direction of motion on the March 9, 2018 and again resumed in a normal eastward motion on the July 11, 2018. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுவும் வந்து மார்ஸ் எப்படி retrograde motion பண்ணுதோ அதே மாதிரி ஜூபிட்டரும் as like a retrograde motion. The simple geocentric model where planets go around the earth could not explain why the brightness of the planets change and why they reverse their direction. Changes in brightness and retrograde motion would be impossible if we assume that the planets were the same distance of all the time from the earth. To explain the puzzling phenomenon, astronomers in early times proposed a change in simple geocentric model. This is called as a epicycle model. ஸோ இப்போ தான் வந்து அவங்க ஒரு ஸ்டேபிளாக ஒரு தியரிக்கு வராங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பிளானட்டும் வந்துட்டு ஒரே மாதிரியான டிஸ்டன்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒவ்வொரு சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க புதுசாக என்ன சொல்கிறாங்க, எபிசைக்கிள் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜியோசென்ட்ரிக் மாடலுக்கு பதிலாக இந்த எபிசைக்கிள் மாடலை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டாலமி செகண்ட் சென்ச்சுரி Greece, Aryabhatta in India and other used the epicycle model to explain the motion of the celestial body. ஸோ அவங்க வந்து இந்த சோலார் சிஸ்டமுக்கு சொல்லனாலும் செலஸ்டியல் பாடி மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் சன் ஸ்டார் அதில் சன்னை விட்டுட்டு அந்த மாதிரி மற்ற செலஸ்டியல் பாடிஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. தேர் மாடல்ஸ் வேர் இம்ப்ரூவ்ட் பை ஜென்ரேஷன் ஆஃப் ஆஸ்ட்ரோனமர்ஸ் லைக் டைகோ பிரேஹே அண்ட் நிக்லாண்டா Somagyi. Although the model explains many phenomenon, there were a number of mismatches. The model was becoming messy. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல் பாடி பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இட்ஸ் மெஸ்ஸின்னு சொல்கிறாங்க, ஒரு குழப்பமாகவே இருந்தது. அரைவல் ஆஃப் டெலஸ்கோப், அதுக்கப்புறம் டெலஸ்கோப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Telescope was invented by Hans Lippershey, but Galileo used it for studying the sky for the first time. ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் யார் வந்து இன்வென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஹான்ஸ் லிப்பர்ஷை தான். பட் இட்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட் மோடியும் அதை வந்துட்டு கலீலியோ தான் வந்து ஆனால் ஸ்கை ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணார். The telescope showed more universe was invisible to naked eye. With his simple telescope matching toys telescope of today, Galileo was able to see mountains on the moon, small dim stars invisible to naked eye, sunspots on the face of the sun. He was able to demonstrate that the Milky Way and hazy bright patch in the sky is nothing but thousands of stars huddling together. Jupiter had moons going around it and Saturn had mysterious appendages which we know as rings. ஸோ இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டெலஸ்கோப் வந்ததுக்கப்புறம்
அவங்க நிறைய நேக்கட் ஐஸில் பார்க்க முடியல நிறைய விஷயங்களை வந்து இந்த டெலஸ்கோப் மூலிமா பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டார்லிங் அப்சர்வேஷன் ஹி மேட் ரிலேட்டட் டு டெலஸ்கோப் அப்சர்வேஷன் ஆஃப் த வீனஸ். This convinced him to accept the theory of the Polish astronomer Nicolaus Copernicus that it is not a sun, planets and stars that go around the earth, but is the earth and the other planets that go around the sun, heliocentric theory. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலீலியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் அப்சர்வேஷன் மூலிமா ஆல்ரெடி வந்து நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து முன்னாடியே சொன்னதை அவர் வந்து ஏற்றுக்கிட்டக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சன் தான் வந்து சென்ட்ரல் இருக்குது, எர்த் அந்த பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து சன்னை வந்து ரெவால்வ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படிங்கிற தியரியை வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல் dissatisfied with the messy epicycle model Nicholas Copernicus readily proposed the model will become simple if we assume sun is a center and all the planets including earth go around it. Suppose earth and the Mars are in the two sides of the sun, then the Mars would be far and appear dim compared to when they are all on the same side. Earth orbit around sun in 365 days, whereas Mars takes 687 days. This implies that times Earth will overtake Mars. When the Earth is approaching and the overtaking Mars, the Mars would appear to exhibiting retrograde motion. In short, all the observed phenomenon could be explained in a simple way. ஸோ அவங்க வந்து ஒரு கடைசியில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராங்க. ஸோ சன்னா வந்து சென்ட்ரல் இருக்குது, அது சுற்றி வந்து பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் எர்த் எல்லாம் வந்து சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த டைம் வீனஸ் அண்ட் எர்த் ரெண்டுத்தையும் வந்து அவர் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. ஸோ வீனஸ் அண்ட் எர்த் ரெண்டுமே வந்து அட் டைமில் சன்னை வந்து ரெவால்வ் பண்ணிட்டு வரும்போது வீனஸ் பார்த்தீங்கன்னா டைம் இட்ஸ் டேக் ஒரு ரெவால்வுக்கு 687 டேஸ் எடுத்துக்குது, பட் எர்த்து வந்து 365 டேஸ் தான் எடுத்துக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படி ஓவர்டேக் பண்ணும், எப்படி வந்து ரெவால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து யோசிக்கிறாங்க. However, how do we know that the actually sun is at the center or not? அதுக்கப்புறம் மோடி வந்து அவங்க ஒரு கான்ட்ரமெசி ஒரு மெஸ்ஸிக்கு வராங்க. Galileo found that its observation of Venus gave the observational evidence to support the heliocentric theory. Galileo observed Venus in 1610 to 1611 with a telescope. To naked eye, Venus is just a gleaming bright spot. However, through a telescope, the shape of the planet can be seen. Galileo was struggling to find like a moon Venus to exhibit phases. The shape varied from the crescent to globus. Also, the size of the planet varied. When the planet with the globus face with a small the size was small, and when it's one thin crescent, the size was many-fold higher. As the Venus went around the epicycle, as shown in the diagram, Venus would exhibit phases. Also, a time the planet would be nearer, making the apparent size grow bigger and the time for apparent size smaller. These the variations in the brightness can also be explained. So அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சன்னுக்கு நம்ம வந்து சன் இருக்குது, சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் அந்த ஜியோசென்ட்ரிக்ஸ் எபிசைக்கிள் அப்படிங்கிற அவங்க தியரி ஃபாலோ பண்ணிருக்கும்போது வீனஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து சென்ட்ரு பார்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நியராக இருக்கும், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சன்னுக்கு பக்கத்தில் வரும்போது பிக்காகவும் தூரத்தில் வரும்போது ஸ்மாலாக அந்த மாதிரி விஷயம் வந்துட்டு தெரியுது. ஸோ அப்படி வரும்போது இட்ஸ் நாட் கிளியர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வராங்க. இட் பிகம் கிளியர் டு கல்யூ த ஜியோசென்ட்ரிக் எபிசைக்கிள் மாடல் வில் நாட் ஹெல்ப். ஸோ ஜியோசென்ட்ரிக் எபிசைக்கிள் மாடல் அது வந்து கண்டிப்பாக யூஸே ஆகாது அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு கலீலியோ. அக்கௌண்டிங் ஃபார் அப்சர்வ் ஃபேஸஸ் ஃபார் த வீனஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ வச்சுருக்க அந்த மாடல் மாதிரி சன் வந்து சென்டர் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீனஸ் வந்துட்டு சன்னை வந்து ரெவால்வ் பண்ணிட்டுருக்கு, பட் எர்த் ஆன் தி இன்னொரு ஃபேஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து அதில் சொல்கிறாங்க. லுக் அட் த above diagram. If the Venus was going around the sun and its orbit be inside of the earth, Venus would appear always near the sun in the sky. It can never be seen in the mid-sky. 2. When it's near the earth, it would be brighter and become comparative when it's on the other side of the sun. Thirdly, while if the Venus is revolving around the sun, it can exhibit cuboidal phase and the size of the cuboid is smaller than the crescent phase. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அந்த
அந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, சன்னுக்கு இந்த போர்ஷனில் வரும்போது இட்ஸ் அ ஃபுல் அண்ட் இந்த போர்ஷனில் வரும்போது கிபோசியாவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஹாஃப் போர்ஷனுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னை தாண்டி லாஸ்ட் போர்ஷனுக்கு வரும்போது கிரிசென்ட் அந்த பிறை ஷேப்புக்கு வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஒரே இதில் பார்த்திங்கன்னா 3 கண்டிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. இஃப் த வீனஸ் வாஸ் revolving around the earth we can never see the gibbous phase of the Venus and it can be only if the orbiting the sun. This clinching observation evidence prove that at least Venus orbit around the sun. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருந்ததுனால ஃபைனலாக அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா வீனஸ் வந்து கண்டிப்பாக வந்து சன்னை வந்து ரிவால்வ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா if the Galileo was around today he would surely amaze explorations of our solar system and behind ISRO, NASA, Russian space agencies and other. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்பேஸில் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. So now we can observe planets orbiting around other stars, proving that only planets are orbiting the sun in the solar system. So நம்ம இப்போ பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம் பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் லேட்டர் ஆன் இதை விட வந்து ரொம்ப அதிகமான விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் வந்து எப்படி வந்து ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. You all students who belonging to particular classes studying in a 7th standard in your school there are many sections with 7th standard. நம்ம எப்படி ஃபஸ்ட் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி வந்து எவல்யூட் ஆகி தான் இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட கேலக்ஸியும் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து எவல்யூட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து செகண்ட் பேரில் கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமுக்கு கீழே. When we observed other galaxies, we found a strange behavior. All the galaxies were appear to move away from us. Farther they are, faster they appears to move. Cosmologists, scientists who study the structure and evolution of the universe, that is cosmos, recently in play at one point of the time. It's a past and all matter was confined a single point, and since it started to expand. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா காஸ்மோலஜிஸ்ட்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யூனிவர்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எவல்யூஷன்ஸை பற்றி படிக்கிறவங்க தான் இந்த காஸ்மோலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் பாயிண்ட் இல்லை தட் என்ன சொல்கிறாங்கன்னா that one point of the time in the past all the matter was confined to single point. ஒரு பெரிய ஒரு விஷயங்களை வந்து at a பாயிண்ட் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை வந்து மாறிடும். ஸோ அந்த சிங்கிள் பாயிண்ட் தான் இப்போ யூனிவர்ஸாக மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ த ஈவெண்ட் வென் த மேட்ரு கன்ஃபைன் த சிங்கிள் பாயிண்ட் பிகேன் டு எக்ஸ்பேண்ட் கால் பிக் பேங் தியரி. ஸோ அந்த சிங்கிள் பாயிண்ட் இப்போ பிக் பேங் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துலேருந்து எவல்யூட் ஆகிருக்கிறது தான் இந்த பிக் பேங் தியரி. ஸோ நம்ம ப்ராப்பராக சொல்லணும் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு கோட்பாடு அப்படிங்குவாங்க. எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆஃப் ஸ்மால் வால்யூம் ஆஃப் த மேட்டர் அட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டென்சிட்டி டெம்பரேச்சர். ஒரு சின்ன விஷயம் வந்து வாஸ்ட்டாக வந்து அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பிக் பேங் தியரி. ஸோ த பிக் பேங் தியரி இஸ் த ப்ரிவைலிங் மாடல் ஆஃப் த எவல்யூஷன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்டர் திஸ் தியரி ஸ்பேஸ் டைம் emerging together about 14 billions of the years ago. At the same time the entire universe was inside a bubble that was thousands of times smaller than the pinhead. It was hotter and denser anything we can imagine. Then so suddenly expanded, the present universe emerged. Time, space and matter all began with the Big Bang. In a fraction of a second, the universe grew from the smaller than a single atom to a bigger thing in a galaxy. So அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செகண்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்துட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஒரு செகண்ட் வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு சின்ன ஆட்டம் வந்துட்டு ஒரு கேலக்ஸியாக மாறி இருக்கு அண்ட் ஸ்கெப்ட் க்ரோயிங் ஆன் அ ஃபேண்டசி ரேட். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து வளர்ந்து இட் இஸ் இப்போ வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓவர் த நெக்ஸ்ட் 3 minutes த டெம்பரேச்சர் ட்ராப் டவுன் 1 billion degrees Celsius. ஆஃப்டர் 3 lakh years the universe can cool to about 3000 degrees.
atomic nucleus could finally capture electrons to form atoms. At the stage of the evolution of the universe, it was fulfilled with the clouds of hydrogen and helium gases. Giant clouds of hydrogen and helium was gradually drawn to the places where dark matter was most dense, forming the first galaxies, stars and everything else seen today. So அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we can see anything that happened during the 3 lakhs years of the universe. Scientists try to work it out from the knowledge of atomic particles and from computer models. The only direct evidence of Big Bang itself is a faint glow in space called cosmic microwave background. ஸோ இந்த பிக் பேங் தியரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒத்துக்கணும், அதை வந்து நம்ம ஓகே அப்படின்னு அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சஜஷனாக இருந்தது தவிர தியரிஸாக எதுவுமே வரல. ஸோ இந்த பிக் பேங் தியரி மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஒரு சின்ன வால்யூம் ஆஃப் மேட்ரு வந்து ஹை டென்சிட்டியாக ஹை டெம்பரேச்சராக எக்ஸ்ப்ளோஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தியரி தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. As a million of years passed, the dense years pulled in the material because they had more gravity. Finally, about 100 million years after the Big Bang, the gas becomes hot and dense enough for the first stars to form. New stars were being born at a rate 10 times higher than the present-day universe. Large clusters of stones became the first galaxy. So, ரொம்ப million of years முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆகிறது, கேஸஸ் ஃபார்ம் ஆகிறது, இது எல்லாமே வந்து ஹேப்பன் ஆகிட்டு இருந்தது. ஸோ பிக் பேங் தியரிக்கு முன்னாடி அந்த ஹாட் கேஸ் எல்லாமே வந்து அளவுக்கு தின்னாக இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் த பிக் பேங் தியரி இந்த எல்லாமே வந்து அங்கே இருக்கிற கேஸ் எல்லாமே ஹாட் அண்ட் டென்ஸாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபார்மேஷன் இதெல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு சின்ன மோட்டர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அண்ட் பவர்ஃபுல் ground-based telescopes are now beginning to find galaxies that were created about 1 billion years after the Big Bang. These small galaxies were much closer together than the galaxy are today. Collisions were common, like two flames moving towards each other. They merged into bigger galaxy. Our Milky Way galaxy came together in this way. ஸோ இப்போ ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப் வந்து இருக்குது. இது வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த கேலக்ஸிஸ்க்காக. ஸோ இப்போ இருக்கிற கேலக்ஸி மாதிரி இன்னொரு கேலக்ஸி, ஒரு சின்ன கேலக்ஸி இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். As a state about universe is constituted of galaxies, just a lot of houses in our locality constitute a village or a city. We have a lot of things such as rooms, furniture, etc. In our homes, likewise, lot of stellar objects such as stars, planets, asteroids and meteors are the building blocks of our universe. Astronomical unit. The average distance between the earth and the sun is called the astronomical unit. It is denoted by AU. So astronomical unit பார்த்தீங்கன்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா astronomical unit. What is light year? The distance traveled by light in 1 year is called a light year. So ஒரு 1 இயருக்கு அந்த லைட் வந்து எந்த அளவுக்கு ட்ராவல் ஆகுது, ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் 1 இயர், 1 இயருக்கு அந்த லைட் வந்து எந்த அளவுக்கு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது லைட் இயர். ஸோ பார்சிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்சிக் இஸ் டிஃபைன்ஸ் த டிஸ்டன்ஸ் அட் விச் 1 astronomical unit subtends an angle of 1 arc second is denoted by PC. 1 PC is equal to 3.2615. Ly is equal to 3.09 10 to the power of 13 kilometer. அடுத்து பார்த்தோன்னா galaxy. So what is mean by galaxy? A galaxy is a large collection of stars or clusters of stars and a celestial body held together by gravitational attraction. There are about million of galaxies in the universe. Most galaxies range from 1000 to 10,000 parsec in diameters. As we have different types of houses in locality, the galaxies are also of different types of galaxies. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறைய கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கேலக்ஸி. ஸோ கேலக்ஸியை பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. ஒரே டைப் ஆஃப் கேலக்ஸி தான் இருக்குது அப்படின்னு கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட ஷேப்பை பொறுத்து, அதோடைய
அது உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் பொறுத்து, உள்ளே இருக்கிற அந்த கான்ஸ்டியூண்ட்டை பொறுத்து அந்த கேலக்ஸியோட டைப் மாறும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ், there are various types of galaxies such as spiral, elliptical, barred, spiral and irregular. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஸ்பைரல் கேலக்ஸி கன்சிஸ்ட் ஆஃப் அ flat rotating disk containing stars, gases and dust and a central concentration of stars known as a bulge. They are often surrounded by a much fainter glow of stars. Spiral galaxies are named by their spiral structure that extend from the center into the galaxy disk. The spiral arms are sites of ongoing stars formation and are bigger than the surrounding disk because of the young hot stars or inhabit them. So in the spiral galaxy la pathina center partல நிறைய வந்து ஃப்ளாட் அண்ட் ரொட்டேட்டிங் டிஸ்க் வந்து இருக்குது. நிறைய ஸ்டார்ஸ், கேஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கேலக்ஸியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் அண்ட் யங் ஸ்டார்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் உள்ளே இருக்கிறதுனால இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்பைரலாக இருக்கும். அதோட எலாங்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த hot and the young star. அடுத்து பார்த்தீங்கன்னா elliptical galaxy. So an elliptical galaxy is a type of galaxy having an approximately ellipsoidal shape and smooth image. Unlike flat spiral galaxy with organization and structure, elliptical galaxies are three-dimensional structure without much structure, and their stars are in somewhat random orbits around the center. Interestingly, stars found inside of the elliptical galaxies are on average much older than stars found in the spiral galaxy. So in the elliptical galaxy அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is not like அந்த spiral galaxy மாதிரி இருக்காது. it is in a 3-dimensional ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கேலக்ஸிக்குள்ளேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். நாட் யங் பட் இட்ஸ் கொஞ்சம் ஓல்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 3-dimensional ஷேப்பில் இருக்கும். இட்ஸ் நாட் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா irregular galaxy. Irregular galaxy is a galaxy that does not have a distinct regular shape